தங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பத்திரிகையாளர் மணி அவர்களும் வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியாவின் SN சிக்கந்தர் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். ஜாதி ரீதியாக விமர்சனம் செய்ததாக பொருள் கொள்ளும்படி வைகோ பேசியதற்கு அவர் மன்னிப்பு கேட்கிறார். என் வாழ்வில் செய்த குற்றமாகவே கருதுகிறேன். தாயுள்ளம் கொண்டு அண்ணன் கலைஞர் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறாரு. நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்த? ஒரு குற்றச்சாட்டுக்கு பிறகு அதில் வேற ஒரு பொருள் தெரியுது அப்படின்னதுக்கு பிறகு ஒரு அரசியல் கட்சி தலைவர் அதற்காக மன்னிப்பு கேட்கிறார் அப்படிங்கிறத நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், நேற்று மதியம் வந்தது அந்த செய்தியாளர் சந்திப்பில் வைகோ அவர்கள் பேசினது மதியானமே வாட்ஸ்அப்பில் வந்தது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் ஒரு தமிழ்நாட்டின் மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருத்தர். 50 ஆண்டு பொது வாழ்க்கையில் இருக்கவர். 24 ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 10 பிரதம மந்திரிகளை பார்த்தவர். இந்திரா காந்தியிலிருந்து டாக்டர் மன்மோகன் சிங் வரைக்கும் 10 பிரதம மந்திரிகளை பார்த்தவர். தேசிய மாநில அரசியலில் அவருக்கு ஆழமான ஈடுபாடும் அனுபவமும் உண்டு. ஏன் இப்படி பேசுகிறாருன்னு புரியல. இது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது, அருவருப்பானது. இதெல்லாம் எப்படியுமே நியாயப்படுத்த முடியாது. எதனால் வைகோ இப்படி பேசுகிறாருன்னு புரியல. ஒரு நாலாம் தர பேச்சாளருக்கு இணையாக அவர் இதை பேச வேண்டிய அவசியம் என்ன வந்ததுன்னு தெரியல. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் கட்சியை உடைக்கிறதுக்கு யாராவது முயற்சி பண்ணி இவர் இப்படி பேசினா கூட அதில் லாஜிக் இருக்கு. அந்த மாதிரி கட்சியை உடைக்கிறதுக்கு அந்த மாதிரி முயற்சிகள் நடக்கும் போதெல்லாம் இவரோட கட்சியை உடைக்கும் போது கூட வந்து அப்படிதான் சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா 93ஆம் ஆண்டு காலங்களில் அவர் 93 அக்டோபர்ல அந்த அவர் மீது அந்த கொலைப்பழி சுமர்த்தப்பட்ட ஒரு வெளியில் இருந்த காலகட்டத்தில் 94 அவர் வந்து தீவிரமான அரசியலில் வந்து இருந்து தமிழ்நாடு பூராவை பிரச்சாரம் பண்ணப்ப கூட வந்து ஒரு தடவை கூட இந்த லெவலுக்கு அவர் லோவா போய் பேசினது கிடையாது. ஏன் இப்படி அவர் பேசுறாருன்னு புரியல. இது வந்து இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எழுதியிருக்க மாதிரி என்னன்னா வந்து இது வந்து நிச்சயமா வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து சுவமோட்டோ காக்னிசன்ஸ் வாங்க. கண்டிப்பா வந்து அவங்க தன்னிச்சையா இது வந்து இது சம்பந்தமா அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இது என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா, இது வைகோன்றத ஒரு இண்டிவிஜுவல்னு விட்டுருங்க. நாளைக்கு எல்லாரும் இதை பேசுவாங்க. இன்னும் எலெக்ஷன் ஆக்சுவல் கேம்பெயினே நமக்கு ஸ்டார்ட் ஆகல, ஒரு மாசத்துக்கு மேல இருக்குது. இது வந்து ஒரு புதிய இழிவான நிலைக்கு, நியூ லோன் வாங்க ஆங்கிலத்தில், அதை நோக்கி கொண்டு போயிடும். எல்லாரும் பேச ஆரம்பிச்சுடுவாங்க. ஆகவே இதற்கு முதலிலேயே முற்றுப்புள்ளி வைக்கணும்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து கண்டிப்பாக வந்து இதற்கான ஒரு நடவடிக்கை வந்து தன்னிச்சையாக வந்து எடுப்பது தான் வந்து இதற்கான ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கும். இது வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாத அருவருப்பான நிலையை நோக்கி தமிழக அரசியல் போய்கொண்டிருக்கிறது. நீங்க எப்படி பார்க்குறீங்க? எப்படி வைகோவால் இப்படி பேச முடிந்தது அப்படிங்கிறத நினைக்கும் போது உண்மையிலே மிகுந்த வருத்தத்துக்குரியது, கண்டனத்துக்குரியது. அதிலும் ஒரு மூத்த ஒரு பழுத்த அரசியல் தலைவரை, அவருடைய வயது என்னதான் இருந்தாலும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசியல் ரீதியாக எதிர்கொள்வதற்கு சரியான முறையிலே அந்த பக்குவம் இன்மையினால், அந்த பதட்டத்தினால் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருகிறது. மணி அவர்கள் சொன்னார்கள் தமிழகம் என்று. தமிழகம் இல்லை, இந்தியா முழுவதும் இந்த ஜாதியை பற்றி மதத்தை பற்றி பேசுவது இருக்கிறது. உத்தரப்பிரதேசனுடைய பாஜக மகளிர் அணி மது மிஸ்ரா அவர்கள் சொல்லும் பொழுது ஷூ துடைக்கிறவங்களாம் இன்னைக்கு ஆட்சியில் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இது வந்து பொதுவான கல்ச்சர். இது வந்து நாட் ஓன்லி தமிழ்நாடு பட் ஆல்சோ என்டையர் இந்தியா முழுவதும் இது போன்ற செய்திகள் வருகிறது. என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தங்களிடத்தில் இந்த கருத்து வலிமை இல்லாமல் போகின்ற பொழுது அல்லது உடனடியாக ஒரு தீர்வுக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது அல்லது எதிராளியை நாம் சரியாக எடை போட மறுக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருகிறது என்றுதான் பொதுவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இது போன்ற ஒரு விவாதங்களில் ஈடுபடுவது என்பது உண்மையிலேயே அது அரசியலே திசை திருப்பிவிடும். அதுவும் குறிப்பாக வைகோ போன்ற தலைவர்கள் இப்படி சொல்லுவது வந்து நம்மால் எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனாலும் தமிழகத்தில் இது போன்ற சொற்கள் புதிதல்ல. கடந்த வரலாறை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது இதை விட மோசமாக இப்ப இன்னைக்கு தமிழக தலைவரை பேசுகிறார்கள். தேசிய தலைவர்களை என்னெல்லாம் பேசினார்கள் என்பது தமிழக மக்கள் மனதிலே அது மறக்க முடியாது. ஆனால் டோட்டலாக வந்து இதை வந்து கம்ப்ளீட்டா நினைச்சோம் நம்ம, அதனால அதை நியாயப்படுத்துவோம் என்பதல்ல. கடந்த காலத்துல யார் யாரெல்லாம் பேசியிருக்காங்கிற பட்டியலை கொடுத்து இந்த பேச்சை நியாயப்படுத்த முடியாது. அது நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு தொடர் வியாதி, தொற்று நோய் போல. அதுல அந்த தொற்று நோய்க்கு இன்றைக்கு வைகோ பலியாகி விட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இப்ப எடுக்க வேண்டியது இருக்கு. இல்ல இதுல என்னன்னா, இப்ப மக்கள் நல கூட்டணி வந்து திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்றாக அவங்க கண்டிப்பாக அதை துவக்கினாங்க. அது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. வாக்களிக்கிறார்களோ இல்லையோ ஒரு சுவாரஸ்யமும் ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது. அவங்க விஜயகாந்தோட போனப்போ அது வந்து கிட்டத்தட்ட பாதி முடிஞ்சு போச்சு. இப்போ வைகோ கடந்த ஒரு 10 நாளா பேசிட்டு இருக்க பேச்சுக்கள், அதோட உச்சகட்டமா நேத்து அவர் பேசினதெல்லாம் வந்து இது என்ன அவங்க விரும்புறாங்க, இடதுசாரிகள் வந்து இதுக்கு பதில் சொல்லணும். நீங்க சொல்றது வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க? விரிவாக பேச வேண்டிய ஒரு விஷயம். அதாவது முதல் பகுதி, நீங்க சொன்ன முதல் பகுதி,
10 நாள்ல விஜயகாந்தோட அணி சேர்ந்த உடனே அப்பயே முடிஞ்சு போச்சு அது. முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றீங்கல்ல, அது வந்து விவாதத்துக்குரிய விஷயம். ஆமா, டிபேட்டபிள். டிபேட் அது வந்து முடிந்த முடிவாக சொல்ல முடியாது. ஆமா. இது வந்து சாதி ரீதியான இதை யாருமே ஏத்துக்க கண்டனம் முடியாது. தெரிவிக்கணும். இது வரவேற்கத்தக்கது அல்ல. இது வந்து மனிதனுடைய உணர்வுகளை மேம்படுத்தாது, மனிதனுடைய உணர்வுகளை பின்னோக்கி இழுக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி இதை பற்றி சொல்வதை எல்லாம் புரிந்து கொள்ள முடியும். இதுல வந்து டிபேட்டபிள்னு சொல்றது இதுல யாருமே டிபேட் பண்ண முடியாது. அதனாலதான் சிபிஎம்ல நேத்து ஜிஆர் அவர்கள் கூட வந்து சில மணி நேரங்கள் பொறுத்து அவர் அறிக்கை கொடுத்திருக்காரு. திருமா வந்து தனி மனித தாக்குதல்களை வந்து தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காரு. ஷானவாஸ் வந்து முகநூல்ல வந்து இதை வந்து வேற ஒரு மைல்டா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. மக்கள் நல கூட்டணிக்குள்ளேயே வந்து வைகோவுடைய பேச்சுக்கள் அவருடைய நடவடிக்கைகளுக்கு பெரிய அளவில் ஆதரவு கிடையாது என்பது மட்டுமல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக அங்க அதிருப்தி வந்து வளர ஆரம்பித்திருக்கிறது. தேர்தல் வரைக்குமே கூட வந்து இது வந்து தாங்குமா, அதற்குள்ள என்ன புதிய பிரச்சனைகள் வரும் நமக்கு தெரியல. ஐயா அவர்கள் சொன்னது மாதிரி பாலிடிக்ஸ் பேசாம மணி உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நான் வந்து என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, முதல் பகுதி வரைக்கும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறேன். அதாவது வைகோவினுடைய கருத்தை ஜி ராமகிருஷ்ணன் ஏற்றுக்கொள்ளவில்லை, வைகோவோட கருத்தை திருமாவளவன் ஏற்றுக்கொள்ளவில்லை, விடுதலை சிறுத்தைகளை சார்ந்த ரவிக்குமாரோ ஆளுநர் ஷானவாசோ ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் எல்லாருமே அவங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அது வரைக்கும் சரி. ஆனால் இதை வந்து கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய அதிருப்தியாக சொல்வதோ, அது தேர்தல் வரை தாங்குமா அப்படின்ற கேள்வியை எழுப்புவதோ, இந்த ரெண்டும் வந்து பொலிட்டிக்கல்லி லோடட் ஸ்டேட்மென்ட். இல்ல, நான் எப்படி பாக்குறேன்னா, இது வந்து உள்நோக்கத்தோட நான் சொல்லல. இது வந்து நான் ஒன்னும் அரசியல்வாதி கிடையாது. நான் ஒரு பத்திரிகையாளர். நீங்க அரசியல்வாதிங்கிறதுக்காக சொல்லல, அரசியல்வாதி என்ற நோக்கத்துல சொல்லல. ஆனா அந்த நீங்க சொன்ன ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல உண்டான டிஃபரன்ஸ் உங்களுக்கு நினைவூட்டுற புரியுது எனக்கு. அதாவது என்னன்னா, இப்ப வந்து அவர் வந்து 10 நாட்கள் பேசுகிற பேச்சு வந்து சிறுதாவூர் பங்களால வந்து கண்டெய்னர் லாரியில வந்து கோடி கோடியா பணம் இருக்குன்னு சொன்னது. அப்புறம் அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ரிட்ராக்ட் பண்ணது, ஆந்திராவுக்கு போயிடுச்சுனது. 500 கோடி வந்து துண்டு சீட்ல எழுதி கொடுத்தாங்க, அந்த சீட்டு என்கிட்ட இருந்ததுனது. அப்புறம் சந்திரகுமாருக்கு வந்து 3 கோடி ரூபாய் கொடுத்தாங்கன்றது எல்லாத்துக்கும் டு டாப் இட் ஆல் வந்து நேத்து பேசின பேச்சு. இது எல்லாமே வந்து இப்ப சார் சொல்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஹாட் பாலிடிக்ஸை பேசாம, இஷ்யூஸை பேசாம, அதைத்தான் மக்களிடம் எதிர்பார்த்தார்கள். இந்த மாதிரி வந்து ஒரு தனி மனித தாக்குதல்களை ஈடுபடுவதும் அதற்கான எதிர்வினையும் இஷ்யூ இதை சுத்திய ரிவால்வ் ஆவது என்பது வந்து எப்படி இடதுசாரிகள் ஏற்றுக்கொள்ள போகிறார்கள் தெரியல. அப்புறம் இது தொடர்ச்சியா இதை பண்ணீங்கன்னா, நீங்க அதை வந்து இடதுசாரிகள் எப்படி ஏற்றுக்கொள்ள போகிறார்கள், இடதுசாரிகளுக்கு மட்டும் ஏதோ கிரெடிட் கொடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் திருமாவையும் சேர்த்து வச்சுப்போம். திருமாவும் வந்து இந்த இஷ்யூல வந்து கரெக்டா தான் இது வரைக்கும் அவர் பண்ணிட்டு இருக்காரு. கடந்த சில வாரங்களாக மக்கள் நல கூட்டணி விஜயகாந்துடன் சேருவதற்கு முன்பாகவும் சேர்ந்த பிறகும் வந்து திருமாவோட செயல்பாடுகளும் வந்து உண்மையிலே வந்து ஒரு ஆரோக்கியமானதாக ஹெல்த்தியா தான் இருக்குது. இப்ப இவங்க எல்லாம் எப்படி இதை ஏத்துக்க போறாங்க? அப்ப இது வந்து இன்னும் 1 மாசம் இருக்குது, 1 மாதத்திற்கு மேல இருக்கு தேர்தலுக்கு. ஆக்சுவல் கேம்பெயின் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன நடக்க போகுது நமக்கு தெரியாது. அப்ப அது வரைக்கும் தாங்குமானா, அது உடையணும்னு நான் சொல்லல, அது உடையும்னு சொல்லல. இந்த முரண்பாடுகள் வந்து என்ன சமிக்கைகளை கீழே இருக்கக்கூடிய இவர்களுக்கு வாக்களிக்க கூடியவர்கள் மத்தியில் ஏற்படுத்தும். நீங்க சொல்றது ஒருவருடைய மோசமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த கூட்டணியில் தொடர்ச்சியாக சரி, ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்னு கேட்பதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறதுல இருந்து ஒவ்வொரு எந்த அரசியல் கட்சியை சேர்ந்த எந்த தலைவர் எப்படி பேசினாலும், மோசமாக பேசினாலும், அது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தால் கண்டிக்கப்பட வேண்டியது அப்படின்னு பார்ப்பதற்கு பதிலாக நாம் அவர்கள் சார்ந்தவர்கள் இதில் இந்த நியாயத்தை எப்படி நியாயப்படுத்துவார்கள் பேசுவதே நம்ம வந்து எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் வேறு மாதிரி தேர்தல் காலம் என்பதால் நம்ம வந்து சார் 2 விஷயம். ஒன்று, இந்த பேச்சை எல்லாருமே கண்டிச்சிருக்காங்க, அவரும் ரிட்ராக்ட் பண்ணிட்டார், மன்னிப்பு கேட்டார். ஆனா இஷ்யூ அதோட முடிய போறது கிடையாது. நம்ம வந்து இது தேர்தல் காலம் என்பதால் நாங்கள் மாற்று 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்று என்பது வந்து வெறும் பொருளாதார கொள்கைகளையோ அரசியல் கொள்கைகளையோ மட்டுமல்ல. நீங்க வந்து சோஷியல் லைஃப்ல, சமூக கலாச்சார விழுமியங்கள்ல கூட வந்து நாங்க ஒரு மாற்றத்தை கொடுப்போன்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை நீங்க ஏற்படுத்துறீங்க. அதே மாதிரி கொள்கை வழியாக இருக்கக்கூடிய சில கட்சிகளும் உங்க கூட இருக்காங்க இன்னைக்கு. அப்ப இந்த மாதிரி பேச்செல்லாம் நீங்க பேசும்பொழுது அவங்க உள்ள இருக்கவங்க அதுக்கு பதில் சொல்லணும்னு கேட்பது எப்படி தவறாக இருக்க முடியும்? அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இந்த தப்ப வேற யாராவது செய்யலாம். இடதுசாரிகளையும் திருமா இவர்களை உள்ளடக்கிய கூட்டணி இதை செய்து தொடர்ச்சியா 10 நாளா வந்து அதாவது வந்து என்னென்னமோ பேசுறாங்க. அவங்க இது எப்படி நியாயப்படுத்துறாங்க? சில தவறுகளை சில அரசியல் கட்சிகள் செய்யலாம், சில அரசியல் கட்சிகள் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லல. அதை அதாவது இவங்க கிட்ட மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. வாக்குகளுக்கு கிடைக்கிறதோ இல்லையோ அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு மாற்ற கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஒரு 5% 10% வாக்கு இருந்தா கூட அங்க இருந்தே இந்த போக்கு வருதுன்னா அப்புறம் எப்படி? அப்புறம் இவர் சொன்ன மாதிரி ஹேட் ஸ்பீச்சஸ் நாடு பூரா தான் இருக்குது. அதனால இங்க நம்ம அதை நியாயப்படுத்த முடியாது. இன்னும் போக போக நிலைமை முதல் முறை அல்லன்னு சொல்றோம். கண்டிப்பாக முதல் முறையும் இல்ல, கடைசி முறை இன்னமும் பேச போறாங்க. இல்ல அது எப்படி பாக்குறாங்கன்னா, ஐயா சொல்றதுல எங்க நம்ம கருத்து முரண்படுறோம்னா, அப்படி பேசிட்டாரு
திரும்ப என்ன செய்ய போகிறார், கொந்தளித்து விட்டு வெளியே வர வேண்டும். அப்படியே நான் இல்ல சொல்லல. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது கூட்டணிக்குள் பிரச்சனை இல்ல, பொதுவாகவே எல்லாருமே பேசுவார்கள். இன்றைக்கு சமூக ஊடகங்கள் ரொம்ப பிரபலமா இருக்கிறதுனால அது வந்து உடனே நமக்கு சொன்னார் இல்லையா, 3 மணிக்கெல்லாம் வந்ததுன்னு சொல்லிட்டு. ஆக ஒட்டு இது வந்து அது திரும்ப தான் கண்டிக்க வேண்டும், ஜிஆர் தான் கண்டிக்க வேண்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழகமும் கண்டிக்க வேண்டும், கண்டிக்கிறது. எல்லாம் கண்டிக்கிறது. அதனால வந்து கூட்டணியில் பிரச்சனை இருக்கிறது என்று நம்ம வந்து எடுத்துக்கொள்ள கூடாது. ரெண்டாவது 10 நாளா பேசுறாங்கல்ல, இந்த பணம் பொதுவாக வந்து இந்த தேர்தல் அரசியல் எப்படி நடக்கிறது என்பதை விவாதத்துக்கு உட்படுத்த முடியாமல் அந்த பங்களால இருக்குது, இந்த பங்களால இருக்குது, கண்டெய்னர் போகிறது, இதுதான் வந்து பேசுகிறோமே தவிர, ஆனால் அது நடக்காது அப்படிங்கறத மக்கள் நம்புற மாதிரி இல்ல. நடந்திருக்கலாம் அப்படின்னு தான் என்ன செய்யறாங்க, ஏன்னா ஆதாரம் இல்லை. இப்ப நேத்து கூட பாமக தலைவர் பேசும்போது விஞ்ஞான ரீதியாக என்ற ஒரு வார்த்தையெல்லாம் போடுகிறார். தமிழகத்தில் மட்டும்தான் இது போன்ற சொல்லாடல்கள் எல்லாம் வருவதை நாம் பார்க்கின்றோம். ஆக இன்றைக்கு அந்த மக்கள் நல கூட்டணி 3 முக்கிய கருத்தை வைத்து சொல்கிறார்கள். அதை பிரதானப்படுத்தி பேசினால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது ஊழல் இல்லாமல், அதே மாதிரி குடும்ப ஆட்சி, அதிகாரத்தில் பங்கீடு, மது ஒழிப்பு, இது போன்ற குறைந்தபட்ச செயல் திட்டத்தை தொடர்ந்து பேசினால் அது சிறப்பாக இருக்கும். நீங்க அந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசாம, அங்க கண்டெய்னர் போச்சு, கண்டெய்னர் முழுக்க பணம் இருந்தது, இங்க இவங்க வந்து இவ்வளவு பணம் கொடுத்து இதை செய்தார்கள் அதை செய்தார்கள்னு சொல்வது அவர்களுடைய நம்பகத்தன்மையை குலைக்கிறதா? இல்ல, அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மத்த கட்சியில வந்து அதுக்குன்னு ஆள் வச்சிருப்பாங்க. இப்ப தீப்பொறி ஆறுமுகம், வெற்றி கோணான் அப்படின்னு என்ன செய்வாங்க, இவங்க தனியா வச்சுப்பாங்க. இப்ப பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்குமே கூட்டமைப்பினுடைய அந்த ஒருங்கிணைப்பாளர் வைகோ எல்லாமே அவர் எடுத்துக்கிறார். ஹீரோயினே கிளப் சார் சொல்றத ஒரு நிமிஷம் சார், சார் சொல்றத புரிஞ்சுக்கிறேன்னா, திமுகலயோ அண்ணா திமுகலயோ தலைமை அதை பேசாத அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க கீழே இருக்கவங்களுக்கு. இங்க அவுட் சோர்ஸ் பண்ணாம அதையும் அவரே எடுத்துக்கிறாருன்ற. இல்ல அப்படி இல்ல, அப்படி நான் சொல்ல வரல. அந்த மாதிரி பேசுவதற்கு தனியாக செட்டப் இது வரைக்கும் தமிழகம் கண்டிருக்கிறது அப்படிங்கிறேன். உயர் நீதிமன்றத்தில் சுப்பிரமணிய சாமி வரும்போது என்ன ரியாக்ட் பண்ணாங்க, அதெல்லாம் அதை நம்ம சேர்த்து பார்க்க. நான் வந்து எந்த ஒரு கட்சி சார்பாக நான் பேசலை, நான் வந்து பொதுவாக பேசுகிறேன். ஆக தமிழகத்தினுடைய ரத்தத்தில் ஊறிய கலாச்சாரத்தில் ஒன்றாக பார்க்கிறேன். அது துரதிருஷ்டவசமாக வைகோவும் அந்த நோய்க்கு ஆளாகி விட்டார் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அவரையும் நம்ம என்ன செய்யணும், மீட்டெடுக்கணும், அவர் எந்த கட்சியில இருக்கட்டும். ஆக இந்த கலாச்சாரம் முற்றிலுமாக நீக்கப்பட வேண்டும். அது திரும்ப தான் பதில் கொடுக்கணும், ஜிஆர் தான் பதில் கொடுக்கணும் என்று அந்த குறுகிய லெவல்ல பார்க்காம அது முழுமையாக விவாதிக்கப்பட்டு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த தனிநபரை சுட்டிக்காட்டி பேசுவதோ, ஜாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ பேசக்கூடிய பேச்சுக்களை கண்டிப்பாக நிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கறதுல நம்ம வந்து தெளிவா இருக்கணும். ஒரு விதத்துல வந்து அவர் வந்து நேற்று வைகோ அவர்கள் பேசியது வந்து இந்த இப்ப வந்து நேற்று அதற்கு முதல் நாள்லாம் பாத்தீங்கன்னா வந்து தேமுதிக உடையுது, அந்த சந்திரகுமார் வெளியில வந்தாரு, அந்த அவங்க பார்ட்டி ஸ்பிளிட் ஆகுதுன்ற அந்த இஷ்யூ ஊடகங்கள் பேசும்போது அதுல இருந்து கவனத்தை திசை திருப்பறதுக்கான பேச்சாகவும் இதை நம்ம பார்க்கலாம். ஆனா அவர் நினைச்சதை விட அதிகமா பூமரங் ஆனதால உடனே அவர் ரிட்ராக்ட் பண்றாரு அவரு. ஆகவே அவரோட நடவடிக்கை என்பது கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு ஸ்பர் ஆஃப் மூமெண்ட்ல சொன்னதா நான் நினைக்கல. அது வந்து அவர் வந்து டைவர்ட் பண்றதுக்கு, இஷ்யூவை டைவர்ட் பண்றதுக்கு, ஏன்னா தேமுதிக உடையுது அப்படின்ற தோற்றத்திலிருந்து அந்த கட்சியோட கவனத்தை திருப்பறதுக்கு அப்படியும் கூட அவர் பேசியிருக்கலாம். ஆனா அந்த கட்சியை விட இவர் அதிகமா ரியாக்ட் பண்றாரு. இல்ல, ஆரம்பத்துல வந்து திசை திருப்புற ஸ்ட்ராட்டஜி, திசை திருப்புவதற்கு இது பயன்படும் அப்படின்னு சொல்லி சிக்கந்தருக்கு முதல்ல சொன்னாருன்னு நினைக்கிறேன். தேமுதிகவை பிளப்பதற்கான ஒரு முயற்சியில திமுக ஈடுபடுகிறது அப்படின்னா அந்த டெவலப்மெண்ட்டை வந்து திமுகவுக்கு எதிரான போராட்டமாக, திமுகவுக்கு எதிரான பிரச்சாரமாக மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் வந்து மாத்திட்டாங்க. அது ஓரளவு அவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருந்தது. இப்ப வைகோவோட பேச்சு அந்த சாதகமான சூழலை புரட்டி போட்டிருக்குதோங்கிற உணர்வு தான் வருது. அதை தாண்டி நீங்க சொல்றது இந்த சர்க்கிளுக்கு பிறகு அவர் தொடர்ந்து திமுக மேல விமர்சனத்தை வைக்க முடியுமா? வச்சால் அது நம்பகத்தன்மை பெற்றதாக இருக்குமா? இல்ல இதை தனியாக பிரிச்சு பாக்குற மனநிலை மக்களுக்கு இருக்குமா? இல்ல, தமிழக மக்கள் இது போன்ற நிறைய விஷயத்தெல்லாம் பார்த்திருக்கிறாங்க. ஆனால் இதையும் பார்ப்பாங்க. இது மட்டுமல்ல, இன்னும் அந்த மே 16க்குள் இன்னும் என்னென்ன வரப்போ என்ற எதிர்பார்ப்போட தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதனால தமிழக மக்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப நம்ம வந்து யாரு திருந்தணும்னா, அரசியல் தலைவர்கள் பொறுப்பாக பேசக்கூடிய ஒரு மாற்றத்துக்கு என்ன செய்யணும், அவங்க முன் வரணும். மற்றபடி இதுலலாம் வந்து மக்கள்லாம் வந்து அதை ரொம்ப ஈஸியாக தான் எடுத்துக்கிறாங்க. அது வந்து பெரிதாக ஒன்றும் எடுக்கல. கட்சி ரீதியாக தான் அது ரியாக்ட் பண்ணியிருக்காங்களே தவிர, ஏன்னா மக்கள் ஏற்கனவே பார்த்துருக்காங்களா, ஏற்கனவே கேட்டிருக்காங்க. புதிதான ஒன்று அல்லவே, தொடர்ந்து வரக்கூடிய நேற்று ஒன்று நடந்திருக்காரு. அப்படிதான் மக்கள் வந்து கடந்து போவாங்க. இது ஒரு தேர்தல் நேரத்தில் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர் அல்லது கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் இது போன்ற ஒரு பேச்சை பேசும்போது கிட்டத்தட்ட என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் மௌனமாக இருக்கிறத தான் பெரும்பாலான இடங்கள்ல பாக்குறோம். ஆனா நேற்று அவங்க வந்து
கண்டிப்பாக அது வரவேற்கத்தக்கது. கண்டிச்சிருக்கிறாங்க, அது வரவேற்கத்தக்கது. ஆமா. உடனடியாக 24 மணி நேரத்திற்குள்ள அவரும் வைகோவும் வந்து அதுக்காக மன்னிப்பு கேட்கிறாரு. எனக்கு வந்து விருமாண்டி திரைப்படத்துல கமலஹாசனுடைய வசனம் தான் நினைவுக்கு வருது. மன்னிக்க தெரிஞ்சவன் மனுஷன், மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லி கமலஹாசனுடைய வசனம் ஒன்று வரும். இப்ப உடனடியாக மன்னிப்பு கேட்பது சூழலின் அழுத்தம் அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு காரணம் கற்பிப்போமா, இல்ல மன்னிப்பு கேட்டதுனால ஒவ்வொரு கிரிமினலுக்கும் எதிர்காலம் உண்டு, ஒவ்வொரு துறவிக்கும் கடந்த காலம் உண்டு அப்படிங்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் இதை புரிஞ்சுக்க முடியும்? இல்ல இது இந்த ஒரு காரணத்தை, இந்த ஒரு பேச்சை மட்டும் வைத்து வைகோவை எடைப்படுவதோ, வைகோட அரசியல் எடைப்படுவதோ அதிலெல்லாம் எனக்கு உடன்பாடு. எல்லா அரசியல்வாதிகளுக்கும் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது, பலம் பலவீனம் எல்லாம் அவருக்கும் இருக்குது. இந்த டெண்டன்சியை பற்றி தான் நம்ம கவலைப்படுறோம். அது வைகோ போன்ற ஒரு பெரிய தலைவர், ஒரு மூத்த தலைவர், நாடறிந்த தலைவர், அவர் வந்து இந்த மாதிரி பேசுறதுன்றது வந்து நல்லதல்ல, ஆரோக்கியமானதல்ல என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் நாம் இதை பற்றி கவலைப்படுறோம், இதை பற்றி பேசுகிறோம். அவரும் வந்து ரிட்ராக்ட் பண்ணிட்டாரு. அந்த அளவில் அது அவ்வளோதான், அதோட நம்ம அதை முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இது வந்து தொடரக்கூடாது என்பதுதான் நம்முடைய நோக்கம். இது வந்து நீங்கள் பெரிய அளவில் தண்டனை, மன்னிப்பு அந்த வார்த்தைகள் கூட எனக்கு தேவையில்லை. இந்த டெண்டன்சியை அவங்க அலோவ் பண்ணக்கூடாது. அது ஏன்னா இன்னும் 1.5 மாதம் இருக்குது, இது இப்படியே போவோம், இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல அவர் சொன்ன மாதிரி. ஆகவே இதை வந்து இந்த போக்கை அவர்கள் கைவிட்டால், அது மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இது போன்று பேசுவதை தவிர்த்தால் அது வந்து நிச்சயமாக ஒரு நல்லதாக இருக்கும் தான் நம்புறேன். இவர் ஒரு வைகோ மட்டும்தான் இந்த மாதிரி பேசியிருக்காரு இந்த இவ்வளவு நாள். ஆமா, அந்த கூட்டணியில யாருமே இந்த மாதிரி பேசல. இன்னும் சொல்ல போனீங்கன்னா தேமுதிக அவங்க எதையுமே பேசுறது கிடையாது. நீங்க சொல்லும் போது அதை பொதுமைப்படுத்தி மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் இப்படி பேசுவதை தவிர்த்தால் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக நான், ஏன்னா அவங்க மேல நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஏன்னா திமுக அண்ணா திமுக மாற்று என்றவர்கள் வரும்பொழுது வெறும் ஜெயிக்கிறது தோக்கிறத தாண்டி நீங்க வந்து அது மட்டும்தான் அரசியலா இன்னைக்கு, அதை தாண்டிய விழுமியங்கள் இருக்குது இன்னைக்கு. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோட தான் அவங்கள பாக்குறாங்க. அதுல இருந்து இது வருதுன்னும் போது மற்ற 2 பேருக்கும் விட மோசமானதாக இந்த ஆல்டர்னேட்டிவ் இருக்குன்னா அவங்க 2 பேருமே இருந்துட்டு போலாமே. இல்ல ஆனா ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்ற கட்சிகளில் இப்படி யாராவது மூத்த தலைவர்களோ கீழே உள்ளவர்களோ பேசும்பொழுது அதை வந்து நியாயப்படுத்துவார்கள். ஆனால் மக்கள் அந்த கூட்டணியில் நான் வரவேற்க தகுந்த ஒன்று என்னன்னா, உடனடியாக தோழர் திருமா ரியாக்ட் பண்ணிருக்கிறாரு, தோழர் ஜிஆர் வந்து கண்டிச்சிருக்கிறாங்க. ஏதோ முழுமையான ஜனநாயகம் அங்கே இருப்பதை நான் பார்க்கின்றோம். இதுவரைக்கும் நீங்க எடுத்து பாருங்க, தமிழக வரலாற்றுல, இந்திய வரலாற்றுல அதை நியாயப்படுத்தி பேசுவாங்களே தவிர, நீங்க டென்ஷனை ஏற்படுத்தினீங்க அதனாலதான் பேசுனாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, பகிரங்கமான முறையிலே அதை வந்து கண்டிக்கக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு மக்கள் நல கூட்டணி தலைவரிடத்தில் இருக்கிறது அப்படிங்கிற நம்ம சேர்த்து பார்க்கணும். அதனால வந்து இப்படி பேசிட்டதுனால அந்த கூட்டணிக்குள் பிரச்சனை வந்து விட்டது என்று நான் பார்க்க கூடாது. அது பேசாமல் இருப்பதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை அவர்கள் எடுப்பார்கள் என்று தான் இதிலிருந்து தோன்றுகிறது நமக்கு. அதாவது மக்கள் நல கூட்டணியை மட்டுமே ஏன் சொல்றீங்கன்னு நீங்க கேட்குறீங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அவங்க தான் வந்து இந்த 2 திராவிட கட்சிகளை தாண்டி ஆல்டர்னேட்டிவ் அவங்க சொல்லும்போது, ஏன்னா கொள்கை வழி சார்ந்த இஷ்யூஸ் நம்ம பேசுவோம். இல்ல மற்ற கட்சிகள் இப்படி வந்து கண்டிஷன் எதுவுமே இல்லையா? மற்ற கட்சிகள் வந்து இதை விட மேல பேசிருக்காங்க. இஷ்யூஸை தான் நம்ம பேசணும். நம்ம வந்து தனிநபர் தாக்குதல் வேண்டாம், பிரச்சனைகளை பேசுவோம், கொள்கைகளை பேசுவோன்ற ஒரு அடிப்படை ஒற்றுமையில் தான் அவர்கள் வந்து இந்த கூட்டணி அமைத்தார்கள். அப்படிதான் பிரச்சாரங்கள் போச்சு. அதுதான் வந்து ஆரோக்கியமானதுன்னு கூட. அதனாலதான் அவங்க தரப்புல இருந்து இது வரும்போது நமக்கு அதிகப்படியான விமர்சனங்களை முன்வைக்க வேண்டியிருக்கு. அவங்க மட்டும் ஏன் பண்றாங்க, நம்ம அதனாலதான் இல்ல அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜனநாயகம் வளர்ந்து வருகிறது அல்லவா? இப்ப இது வரைக்கும் இல்லாத ஒரு புதிய அனுபவம் வருகிறது. அப்ப ஆரம்பத்தில் இப்படி ஏற்கனவே உள்ள அந்த பழைய இது போகாது இல்லையா, அந்த பாரம்பரியத்தில் வந்தது. அடுத்தடுத்து அந்த மாற்று வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. நம்ம இந்த பகுதியை நிறைவு செய்யணும். இப்படி மன்னிப்பு கேட்கிறது அல்லது கூட்டணிக்குள்ள மற்ற தலைவர்கள் இதற்கு கண்டனம் தெரிவிக்கிறது, அதுக்கு பிறகு வைகோ மன்னிப்பு கேட்கிறது, இது வந்து சிக்கந்தர் குறிப்பிட்ட மாதிரி இது வந்து ஒரு அந்த கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல தன்மைகளை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு மக்கள் புரிந்துவாங்களா, இல்ல பலவீனம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்? இல்ல, இது டீப்பா பாத்தீங்கன்னா வந்து அது உள்ள ஆரோக்கியமான போக்கு இருக்குது. அங்க வந்து இந்த உடனடியாகவே வந்து இதை அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள் என்னும்போது வந்து அது ஒரு ஆரோக்கியமான போக்குத்தான். அப்படித்தான் மக்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்வார்கள் நான் நம்புறேன். அதை முழுமையா வந்து ஒரு மாற்று போகிறது. ஆனா ஒரு கரெக்டா ஆரம்பத்திலே வந்து சரியா போறது. அடுத்தடுத்து வந்து வைகோக்கு பதிலாக வேற யாராவது கூட என்ன செய்ய முடியும், அதை பிரச்சனை எதிர்கொள்வதற்கு அந்த மக்கள் கூட்டணி தலைவர்கள் முடிவுக்கு வருவதற்கு இதெல்லாம் ஒரு அழுத்தம் ஏற்படலாம் என்று நான் கருதுகிறேன். தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் 9 பேரையும், புதுச்சேரியில் 3 பேரையும் மாற்றம் செய்து ஜெயலலிதா ஒரு வேட்பாளர் பட்டியலில் மாற்றம் செய்திருக்கிறார் அப்படின்னு இன்று செய்திகள் இருக்கு. நேற்று அந்த மாற்றம் நடந்தது. தொடர்ந்து கொஞ்சம் நேரத்தில் மாற்றி மாற்றம் நடந்தது அப்படின்னு செய்தி இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க மணி? எதிர்பார்த்தது தான். ஏன்னா 2011 அளவுக்கு மோசமாக இல்லை. 2011 பேச்சுவார்த்தை வந்து இடதுசாரிகளுடனும் தேமுதிகவுடன் நடந்துகிட்டு இருக்கும்போதே லிஸ்ட்டு ஓடிச்சு, டிவியில் ஓடிச்சு. அதுக்கு பிறகு அந்த அம்மா தலையிட்டு அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணாங்க சுச்சுவேஷனை. இந்த தடவை அந்த அளவுக்கு இல்லை. ஆனால்
அறிவிச்சுட்டு ஏதோ 2 கேண்டிடேட் 3 கேண்டிடேட் வழக்கமாக மாற்றுவாங்கன்னு பார்த்தா முதல் நாள் 3 கேண்டிடேட், அப்புறம் 10 கேண்டிடேட் வரைக்கும் 11 கேண்டிடேட்ஸ் வரைக்கும் மாற்றிருக்காங்க. எதனால் இப்படி பண்ணுறாங்கன்னு புரியல. யூஸ்வலி வந்து சிறிய அளவில் தான் மாற்றங்கள் இருக்கும். இது இன்னும் எவ்வளோ நாளைக்கு இந்த மாற்றங்கள் தொடரப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா 22ஆம் தேதி தான் வந்து வேட்புமனு தாக்கல் ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு மேலே இருக்குது. 29 வரைக்கும் இருக்குது, 3 வாரம் இருக்குது. அது வரைக்கும் இது தொடருமான்னு தெரியல. உள்ள பழைய கதை ஒன்று நினைவுக்கு வருது. ஒரு துறவி பூஜை செய்வதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்துட்டு பூஜை செய்துட்டு இருக்கும்போது ஒரு பூனை குறுக்க போச்சு, அங்கே இருக்கிற பொருட்களை எல்லாம் தட்டி விட்டது அப்படிங்கிற தொல்லை கொடுத்துட்டு இருந்தது, பூஜை நடத்த விடாம அப்படிங்கிற நிலைமை வரும்போது அந்த பூனையை பக்கத்தில் இருக்கிற மரத்தில் கட்டு அப்படின்னு சொன்னாராம். அடுத்த முறை பூஜைகள் செய்ய போகும்போது பூஜைக்கு தேவையான பொருட்கள் லிஸ்ட்ல மரத்துல கட்டுவதற்கு ஒரு பூனை அப்படின்னு மாறிடுச்சு. அது வந்து ஒரு சடங்காக சம்பிரதாயமாக மாறிடுச்சு அப்படின்னு ஒரு கதை உண்டு. அதே மாதிரி இப்போ வேட்பாளர் பட்டியலில் மாற்றம் செய்தால்தான் வெற்றி அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட்டுக்குள்ள 2011 இருந்து அதிமுக வந்துடுச்சோ அப்படிங்கிற உணர்வும் வருது. இல்லை, இது என்ன கால்குலேஷனில் தப்பு பண்ணாங்க என்னன்னு புரியல. ஆனால் அவங்க ஸ்டாண்டர்ட்ஸ் படி பார்த்தாலே இந்த முறை நடக்கக்கூடிய மாற்றங்கள் வந்து அதிகப்படியாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம் நமக்கு தெரியாது. ஏன்னா எதுவுமே வெளிப்படையாக ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாத ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அது. அந்த கவர்மெண்ட் ஆகட்டும் கட்சி ஆகட்டும் எந்த விதமான வெளிப்படைத்தன்மையும் இல்லாத ஒரு கட்சியில் இது போன்ற காரியங்கள் வந்து சகஜம்தான். அதுவும் வந்து ஒரு தனி நபரை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய கட்சிகள்லையும் இது சாத்தியம்தான். இதில் ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை. ஆனால் மறுபடியும் சொல்கிறேன்னா அவங்க ஸ்டாண்டர்ட்ஸ் படியே இது கொஞ்சம் கூடுதலாக தெரிகிறது. கூடுதலாக தெரியுதுன்னு மணி சொல்கிறாரு. ஆரம்பத்தில் வந்து சரியான தகவல் இல்லாமல் அல்லது சரியான கிடைத்த தகவல்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் கட்சி தலைமை ஒரு முடிவெடுக்குது. உடனடியாக ஒரு 48 மணி நேரத்தில் 24 மணி நேரத்தில் 72 மணி நேரத்தில் பட்டியலில் உண்மை நிலவரம் களத்தில் இருந்து தெரிந்து கொண்டு வேட்பாளர்களை மாற்றுவது அப்படிங்கிறது ஒரு வகையில் அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய உணர்வுகளுக்கு தலைமை மதிப்பு கொடுக்குது அப்படிங்கிற அர்த்தத்தையும் அது கொடுக்கலாம்ல. இது 2 விஷயம் இருக்கு. ஒன்று வேட்பாளரை மாற்றுவது, 2வது தொகுதியே மாற்றி போடுறாங்க. அப்ப அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ வேட்பாளர் மாற்றுறதுன்னா ஒரு அங்கே உள்ளவங்க குற்றச்சாட்டு வரும், தலைமைக்கு தெரியாமல் இருக்கலாம், அல்லது மாவட்ட ரீதியாக பகுதி ரீதியாக வந்த அந்த குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் வேட்பாளரை மாற்றுவது. ஆனால் அப்படி மட்டுமல்லவே தொகுதியை என்ன செய்யறாங்க, திருநள்ளாறு முஸ்லீம் தொகுதியும் தெரியாம கூட என்ன செய்யறாங்க, போட்டுட்டு அதை மாத்துறாங்க. 2வது நீங்க பாத்தீங்கன்னா அந்த அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் மிக நன்றாக தெரியும், மக்களுக்கும் தெரியும் இது ஒன்றும் இறுதி பட்டியல் அல்ல. அதுக்கு மட்டும் நம்ம வந்து ஒரு மார்ஜின் கொடுத்து நம்ம பழகிட்டோம். ஏன்னா அவங்க ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படி அது வந்து அறிவிப்பாங்க. கடைசி நேரத்தில் 21ஆம் தேதி வரைக்கும் கூட என்ன செய்வாங்க, அவங்க வந்து மாற்றுவாங்க. 2வது இந்த மாதிரி வந்து கடந்த முறையும் தொடர்ந்து நடந்திருக்கிறது. இப்போ சென்ற 2014 உள்ளாட்சி இதில் இருக்க மேயருக்காக நடக்கின்ற பொழுது சென்னை, திருநெல்வேலி, கோவை, திடீரென்று கோவை மேயர் நீக்கப்படுகின்றார். அப்போ வெல்ஃபேர் பார்ட்டி சார்பாக அங்கே சகோதரர் இப்ராஹிம் அவர்களை நிறுத்தி கணிசமான ஓட்டுகள் வாங்கினோம். ஆனால் இது வரைக்கும் அன்னைக்கும் யாரும் கேட்கல அந்த கோவை மேயர் எதற்காக நீக்கப்பட்டார், ஏன் அங்க தேர்தல் திணிக்கப்பட்டது அப்படிங்கறது என்ன செய்யல. இல்ல சட்டமன்ற மக்களவை தேர்தல் அல்லது உள்ளாட்சி தேர்தல் வேட்பாளர்கள் மட்டும் இல்ல, மாநிலங்களவை தேர்தல் பட்டியலையும் கூட முதல்ல ஒரு கேண்டிடேட் போட்டுட்டு அதுக்கப்புறம் மாற்றம் வந்திருக்கு. அது அங்க வந்து புரிந்து கொள்வதில் யார் யார் கேண்டிடேட் ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதை அப்படியும் பார்க்கலாம். இன்னொன்னு என்னன்னா, நீங்க 2-3 விஷயங்கள் இருக்கு. ஒன்று வந்து மிக அதிகப்படியான புகார் பட்டியல்கள் வந்து அந்த அம்மாவுக்கு போகுது, அவங்க கார்டனுக்கு, அந்த அம்மாவோட வீட்டுக்கு போகுது, கட்சிக்கு போகுது, மிகப்பெரிய அளவில் போகுது. அதாவது ஒரு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா 500க்கும் மேற்பட்ட புகார் கடிதங்கள் யாரை போட்டிங்கனாலும். அதாவது சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்தீங்கன்னா 500 டிசிடென்ட்ஸ் வந்துட்டாங்கன்னு முந்தைய காங்கிரஸை பற்றி சொல்லுவாங்க. அது வந்து இன்னைக்கு இங்கே வந்து என்னன்னா, யாராவது ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அப்படியே குவிது, ஃப்ளட்டடுன்றாங்க. அப்போ சில நேரங்களில் வந்து அவங்க ரெக்டிஃபிகேஷன் மெக்கானிசத்தை கையாள வேண்டியிருக்கு. ஒரு விதத்தில் அது பாராட்டக்கூடியதான். ஏன்னா வந்து அவங்க வந்து 150 எம்எல்ஏக்களில் வந்து 100 பேருக்கு சீட்டு கொடுக்காம இருந்திருக்காங்க. வழக்கமாக எந்த கட்சியும் அந்த அளவுக்கு ஒரு துணிச்சலாக ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாது. அதுக்கு காரணங்கள் என்னன்றது வேற. பட் அப்படி ஒரு தைரியமாக அவங்களால எடுக்க முடியுது. இப்போ அமைச்சர்களில் 10 சிட்டிங் அமைச்சர்ஸ்க்கு சீட்டை டினை பண்ணுறாங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய டைனமிக்ஸ் வந்து இந்த சீட்டு கொடுக்கப்பட்ட 17 அமைச்சர்களில் புகாருக்கு அதிகமாக ஆளானவர்கள், குறிப்பிட்ட 2 சமூகங்களை சேர்ந்தவர்கள் ரீடைன் பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த 10 அமைச்சர்களில் வந்து இவர்களோட கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு அதிகப்படியாக புகாருக்கு ஆளாகாதவர்களாக இருக்காங்க. ஆனால் ஃபேக்ட் என்னன்னா வந்து 150 எம்எல்ஏக்கள் அமைச்சருடன் சேர்த்து 2/3 வந்து அவங்க சீட்டு கொடுக்கலன்றது வந்து அவங்க ஃப்ரெஷ் ஃபேஸஸ் அறிமுகப்படுத்துறாங்க. மாவட்ட செயலாளர்களாக சிலரை நியமிப்போம், தூக்குவோம். நாடாளுமன்ற உறுப்பினர்களாக சிலரை நியமிப்போம், சட்டமன்ற உறுப்பினர்களாக சிலர் வந்து வலுவாக இருக்கிறவர்களை நியமிப்போம். பின்னால கட்சி தலைமையே அந்த வலுவான இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் கொண்ட ஒரு குழுவிடம் கைப்பாவையாக மாறிவிடும். கண்டிப்பாக அவங்களை மீறி எதுவுமே முடிவெடுக்க முடியாதுங்கிற நிலைமைக்கு போயிடும். அந்த மாதிரி எந்த சூழலும் இந்த கட்சிக்குள்ள கிடையாது. இப்ப
தேர்தல் அறிவிக்க வருவதற்கு 2 நாளைக்கு முன்னால மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வரதுக்கு 2 நாளைக்கு முன்னால ஒரு அமைச்சரை நிற்கிறாங்க. நினைச்சா பார்க்க முடியாது. இது வந்து தப்பா ரைட்டா அந்த ஆர்குமெண்ட்டுக்குள்ள நம்ம போக வேணாம். அந்த அளவுக்கு அவங்களால வந்து செய்ய முடியுது. 100 பேருக்கு சீட்டு கொடுக்கலன்றது பெரிய விஷயம். அது என்னன்னா யூஸ்வலி இந்த மாதிரி லிஸ்ட்டை போடுறதுக்கு முன்னால ஒரு ஆலோசனை பண்ணிட்டு லிஸ்ட்டில் வந்து ஓரிரு மாற்றங்கள் இருக்கும். இது அறிவிச்ச 2 நாள்லயே 10-12 மாற்றங்கள் என்பது வந்து அவங்க லாஸ்ட் மினிட் வரைக்கும் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு தான் தோணுது. பட் அந்த கட்சியோட ஸ்ட்ரக்சர் வந்து அதை தாங்குது. அதை நம்ம பார்க்கணும். இல்ல அதான் செய்ய முடியுதுன்னு அது வந்து பிளஸ்ஸா சொல்றாரு மணி. ஆனா இதே மற்றவங்க செஞ்சா பலகீனம், சிதறுகிறது, கண்ட்ரோலில் இல்லை, மந்திரி கூட நம்பவில்லை, தலைமை நம்பிக்கை பெறவில்லை. அது நான் என்ன கேட்கிறேன்னா ஒரு இஷ்யூ ஏன் 2 பார்வை பாக்குறீங்கன்னு கேக்குறேன். அப்ப உண்மையிலே தமிழகம் வந்து என்னோட பார்வை இல்ல அப்படி புரியதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு நிமிஷம் சார், சிக்கந்தர் ஒரு நிமிஷம். நான் என்ன சொல்றேன்னா இது நல்லது கெட்டது நல்லது கெட்டது இல்ல அப்படி நான் பார்க்கல. திரும்ப அவங்களால அதை செஞ்சு ஜெயிக்க முடியுது. நத்திங் சக்சஸ் லைக் சக்சஸ் இன் லைஃப். இவ்வளவுத்தையும் பண்ணிட்டு எப்படி ஜெயிக்க முடியுது அதுக்கு சொல்லுங்க. இல்ல அதுதான் என்னன்னா நம்ம மக்கள் இப்ப போன எபிசோட்ல பேசுற மாதிரி இதுல சில விஷயங்கள் வந்து மக்கள் வந்து அது வந்து லேசா எடுத்துக்கிறாங்க. என்ன பத்திரிகை படிக்கும் போதே டீ கடையில் நேற்று பேசிட்டு இருந்தாங்க. இப்ப இது இப்போதைக்கு இறுதி கிடையாது, எல்லாருக்குமே தெரியுது, மக்களுக்கும் தெரிகிறது, அந்த அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களுக்கும் தெரிகிறது. அப்ப எந்த நேரத்துல அங்கிருந்து என்ன உத்தரவு வருமோ அது இது விவாதிக்கப்பட வேண்டும். அதாவது இதை வந்து நம்ம பிளஸ்ஸா பார்க்காம இது போன்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடாது. ஏன்னா எந்த விதமான ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லாம இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஒரு ஆரோக்கியமான செயல் கிடையாது. எல்லாமே வெற்றியின் அடிப்படையில் அவர் சொல்லக்கூடிய அந்த பிராடர் ஆஸ்பெக்ட் கரெக்ட். அக்கௌண்டபிலிட்டி கிடையாது, உட்கட்சி ஜனநாயகம் கிடையாது, இதெல்லாம் உண்மை. பட் நாம் பேசுறது என்னன்னா வந்து உங்களுக்கு யதார்த்தம் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்படித்தான் அவங்களுடைய செயல்பாடு ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் இருக்குது. அதுல அவங்க தொடர்ந்து ஜெயிக்கிறாங்க, ஜனங்க ஏத்துக்கிறாங்க, கட்சி ஏத்துக்குது. ஆனால் இது ஆரோக்கியமற்றது. இது நிச்சயமா ஜனநாயகம் கிடையாது. எல்லாருக்கும் தெரியுது. என்ன பண்ண முடியும்? இல்ல அது என்னன்னா இப்ப ஒரு பொது பிரச்சனை வருகின்ற பொழுது எப்படி சிவில் சொசைட்டி வந்து கேள்வி கேட்குதோ அந்த மாதிரி இதையும் கேள்விக்கு உட்படுத்த மாட்டேங்கிறாங்க. அதுதான் ஒரு பெரிய சிக்கல். இதே வேறு கட்சியா இருந்தா திமுக இருந்தா என்னெல்லாம் பேசிருப்பாங்க இல்லீங்களா? சாதாரண மாத்தும் போது கூட உட்கட்சி ஜனநாயகம் இல்லைன்னு பேசுறவங்க இன்னைக்கு அதிமுகவில் அப்படி இல்லை அப்படிங்கறது வந்து எந்த அளவுக்கு வலுவா வருகிறதா அப்படின்னு பார்த்தா இல்ல. அதுதான் நான் சொல்றேன். முதல்ல வேட்பாளரை தேர்வு செய்வதற்கு முன்னாலேயே அனைத்து விஷயங்களையும் பரிசீலிக்காமல் முதல்ல ஒரு வேட்பாளரை அறிவிச்சிட்டு திரும்ப எதுக்கு மாத்துறீங்கன்னு சொல்லி மற்ற கட்சிகளாக இருந்தா விமர்சனம் வரும். எவ்வளவு கடுமையா பண்ணுவாங்க, விமர்சனம் வரும். ஆனா இது வந்து ரொம்ப இயல்பாக இது இறுதியானது இல்லை அப்படின்னு சொல்லி போயிடுது. இதுல கூடுதலாக இன்னும் தமிழ் மாநில காங்கிரசுக்கு இடம் ஒதுக்கப்படும் அப்படின்னு வதந்தி. வேல்முருகனுக்கு ஒரு 3 இடங்கள், ஜான் பாண்டியனுக்கு ஒரு இடம் அப்படின்லாம் இன்று நாளிதழ்கள்ல வதந்திகள் இருக்கு, அல்லது உறுதி செய்யப்படாத செய்திகள். இல்ல ஒரு விஷயம், அவங்க வந்து அந்த அம்மா இப்ப 234 தொகுதியிலையும் ரெட்டையிலையும் நிறுத்துறதுன்றதுல அவங்க உறுதியா இருக்காங்கன்னு தெரியுது. அப்படி அவர்கள் இருக்கும் பட்சத்தில் தமாகாக்கு எப்படி அங்க இடம் கிடைக்கும்னு தெரியல. அப்படின்னா வாசன் வந்து ரெட்டையிலையை ஏத்துக்கிட்டு தான் அங்க போய் ஆகணும். சிக்கல் இருக்குது. அது அந்த அளவுக்கு வந்து அந்த அம்மா கேண்டிடேட்ஸை மாற்றுவாங்களே தவிர தொகுதியை கூட மாற்றுவாங்க. ஃப்ரெஷ்ஷாக வந்து கட்சிகள் உள்ள வருவதற்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. அது வாய்ப்பு குறைவுன்னு தான் நினைக்கிறேன். இல்லை அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த வாய்ப்பும் இருக்கிறது குறைவு அப்படின்னு எதுவுமே பேச முடியாது. எந்த நேரத்தில் எதுவும் நடக்கலாம். அதுதான் அந்த கட்சி. அது வந்து மக்கள் லேசா எடுத்துக்கோங்க, ஊடகங்கள் பெரிதாக விவாதிக்காது. அது வேற ஒரு கட்சியில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு கீழல் விழுந்தாலும் உடனடியாக பூமியே வெடித்தது போன்று விமர்சனம் செய்வார்கள். அது அந்த மனப்பான்மை மாறணுன்றேன். அது பொதுவாக நம்ம வந்து அப்படிதான் ஒரு ஆரோக்கியமான தமிழக அரசியலை கொண்டு போறதுக்கு நம்ம எல்லாம் சிவில் சொசைட்டி ஊடகங்கள் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா சிறப்பா இருக்கும். பலவீனப்படுகிறதா தேமுதிக அப்படிங்கிற ஒரு கேள்வியோட ஒரு செய்தி கட்டுரை ஒரு தமிழ் நாளிதழ்ல வந்திருக்குது. நீங்க எப்படி பார்க்குறீங்க? சந்திரகுமார் உள்ளிட்ட சிலர் வந்து வெளியில வந்து தேமுதிக விட்டு தேமுதிக தலைமைக்கு எதிராக, மக்கள் நல கூட்டணியோடு அவர்கள் கொண்ட தொகுதி உடன்பாடுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை சுமத்துவதன் மூலமாக தேமுதிக பலவீனப்படுகிறது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? இல்லை, அது ஏற்கனவே பலவீனப்பட்டுடுச்சு. கடந்த 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தல்களில் போட்டியிட்ட 14 தொகுதிகளில் 10 தொகுதிகளில் அவருக்கு டெபாசிட் போயிருக்கிறது. அதற்கு பிறகு வந்து கடந்த 2 ஆண்டுகளில், குறிப்பாக கடந்த 4 மாதங்களில் விஜயகாந்த் அவர்கள் பொதுவெளியில் நடந்து கொண்ட முறை என்பது வந்து ஒரு மாற்றாக பார்க்கப்பட்டவர். 10% வாக்குகளை கொண்டிருந்தவர் வந்து கண்டிப்பாக அவருடைய வாக்கு சதவீதத்தை இழந்திருக்கிறார். அதில் வந்து பிஜேபியோடையும் திமுகவோடையும் மக்கள் நல கூட்டணியோடையும் தொடர்ச்சியாக 3 பேரோடையும் பேசினதுலையும் அந்த நடந்து கொண்ட முறையிலையும் எல்லாரும் சேர்றது தான் அவர் செஞ்சார். ஆனால் அவர் அதை செஞ்ச முறை வந்து இன்னமும் வாக்கு வங்கியை சிதைச்சிருக்குது. இந்த நடவடிக்கை என்பது இப்போ சந்திரகுமார் போன்றவர்கள் இவர்களுடைய நடவடிக்கை என்பது சிறிய அளவிலாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் இப்போ ஜெயலலிதா மாதிரி அல்லது வந்து இப்போ மற்ற கட்சிகள் மாதிரி வந்து ஒரு தனிநபர்களை நம்பி இருக்கக்கூடிய கட்சிகளில் இருக்கக்கூடிய வாக்கு வங்கி என்பது அவர்களை மட்டுமே சார்ந்தது, மாற்று கருத்தில்லை. ஆனால் அதையும் மீறி வந்து நிச்சயமா இது போன்ற நிகழ்வுகள் வந்து அங்க ஒரு மாற்றாக பார்க்கப்பட்டவர் நடந்து கொண்ட முறையின் காரணமாக உள்ள இருந்து வெளியில வரும்பொழுது கண்டிப்பாக அது பாதிப்பு இருக்கும். ஏன்னா அங்க உள்ள இருக்க சிக்கல் என்னன்னா வந்து எல்லோருக்கும் தெரிந்தது, கட்சி வந்து பெரிய அளவில் பெரும்பான்மையானவர்கள் வந்து திமுகவுடன் போக விரும்பினார்கள். தலைமை வந்து
ஒன்று பாஜகவுடன் அல்லது தனித்து நிற்க வேண்டும் என்று விரும்பியது. கடைசியாக அவங்க வந்து மக்கள் நல கூட்டணியோட போனாங்க. நீங்கள் வந்து அந்த நீங்க சொன்னதை நான் 2 வரியில புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். 2005 இறுதியில இருந்த தேமுதிகவை விட மார்ச் 23, 2016 அன்று இருந்த தேமுதிக வலிமை குறைந்தது. கண்டிப்பாக வாக்கு வங்கி ஒரு ஸ்டேட்மெண்ட், அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இரண்டாவது நீங்க சொல்றது, இப்போ தேமுதிக சந்திரகுமார் உள்ளிட்டவர்கள் வெளியில வந்ததுக்கு பிறகு தேமுதிக இன்னும் பலவீனமாக. நிச்சயமாக அது வந்து பெரிய அளவில் இல்லாட்டியும் ஓரளவாவது பாதிப்புகளை அது வந்து கண்டிப்பாக அது கொடுக்கும் தான் நான் நம்புறேன். ஏன்னா கட்சி வந்து உங்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள், கிளை செயலாளர்கள் அவங்க வந்து அந்த தொண்டர்களின் உணர்வை தான் அவங்க பிரதிபலிக்கிறாங்க. நீங்க என்னதான் வந்து அவங்கள மீறி வாக்குவீங்க என்பது பொதுமக்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னாலும் அவர்கள் வந்து திமுகவுடன் தான் போகணும்னு விரும்புறாங்க. எல்லாருக்கும் தெரியும். தலைமை வந்து ஒன்று அவர்களை கன்வின்ஸ் பண்ணி கூட்டு போயிருக்கணும். கடைசி நிமிடம் வரையில் இழுபறியில் வைத்தது பெரும்பாலானவர்களின் உணர்வுக்கு எதிராக. அதாவது தேமுதிக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, எம்எல்ஏ பதவிகளை பெற்று பதவிகளை பெற வேண்டும்ங்கிற தவிப்பில் இருக்கிற 2ஆம் நிலை தலைவர்கள் அல்லது நிர்வாகிகள் திமுகவோட கூட்டணிக்கு போகணும்னு விரும்பினாங்க. தொண்டர்கள் வந்து அந்த மாதிரி விருப்பத்துல எல்லாம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது எவ்வளவு தூரம் சரிங்கிறது தெரியல. நீங்க எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை, ஒரு கட்சியில் இந்த மாதிரி ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க வெளியே வரும்போது ஓரளவுக்கு பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஏற்றுக்கணும். ஆனால் முழுமையாக பாதிப்பு இருக்குமா அப்படின்றது சொல்ல முடியாது. சந்திரகுமார் அப்படிங்கிறவர் வந்து இப்போ ஒரு வாரமாக தான் மக்களுக்கே தெரிகிறது. விஜயகாந்தை தான் மக்களுக்கு தெரியும். அப்போ தமிழகத்தில் உள்ள எல்லாமே அப்படிதான். இப்போ கலைஞர், ஜெயலலிதா, அதே மாதிரி விஜயகாந்த் அப்படின்னு இடதுசாரிகள் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு தனிநபரை முன்னிறுத்தி பண்ணுவதில்லை. அப்போ அதில் வந்து பெரிய பிரச்சனை வராது. ஆனால் மற்ற எல்லா கட்சிகளிலும் பொதுவாகவே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அது தனிநபர் அந்த ஹீரோயிசத்தை முன்வைத்து தான் வந்து எடுக்கப்படுகிறது. அதனால வந்து ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஏன்னா அவர் கூட்டத்தில் கேட்குறாங்க இல்லையா, நான் கிங்கா இருக்கணுமா, கிங் மேக்கரா இருக்கணுமான்னு கேட்குறாங்க. மக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். அந்த கூட்டத்தில் இவங்களாம் இருக்க தான் செய்கிறாங்க. இதே சந்திரகுமார் இருந்து தான் இருக்கிறாரு. அது மாதிரி பல நிகழ்ச்சிகளை இவர் கூட இருக்கிறாரு. 4 நாட்களுக்கு முன்பாக கூட தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு வலுவான குற்றச்சாட்டு இல்லை. ஒரு கட்சி தலைமைக்கு எதிராக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை மக்கள் பார்ப்பார்கள். தன் மீது அநீதி இழைக்கப்பட்டது அப்படின்னு நினைச்சாங்கன்னா வந்து என்ன செய்வாங்க, மக்களுடைய அனுதாபம் இருக்கும், அது வந்து எதிர்ப்பாக மாறும். ஆனால் தேமுதிகவை பொறுத்தவரை அதிலிருந்து வெளியே வந்தவர்கள் அப்படி தங்கள் மீது அநீதி இழைக்கப்பட்டதாக அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்து வந்து சரியாக படவில்லை. ஆனால் பெரிய பாதிப்பு வந்து வராது என்று தான் நான் நினைக்கிறேன். பெரிய பாதிப்பு வராதுன்னு நினைக்கிறேன். இல்லை, நானும் வந்து வேறு சில இதே போன்ற நிகழ்வுகளை நினைவூட்டி அதிலிருந்து நம்ம இதில் எதையும் பாடம் கற்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம்னு முயற்சி பண்ணுறேன். 1977 எம்ஜி ராமச்சந்திரன் முதலமைச்சரானதுக்கு பிறகு, ஆட்சி கலைக்கப்பட்டதுக்கு பிறகு 80 தேர்தலுக்கு முன்னால நாஞ்சில் மனோகரன், பிடி சரஸ்வதி, ஜிஆர் எட்மண்ட், புலவர் இந்திரகுமாரி 4 பேர் வந்து வெளியில வந்தாங்க. எம்ஜிஆரை விட்டு வெளியில வந்து திமுக சேர்ந்தாங்க. ஆனா எம்ஜிஆருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அதுக்கு பிறகு ஜெயலலிதா அதிமுகவை மேலே பொறுப்பெடுத்ததுக்கு பிறகு 4 அணி, நெடுஞ்செழியன், இந்த மாதிரியான தலைவர்கள், அப்புறம் எஸ்டிஎஸ் போன்றவர்கள் போன்ற பல சிக்கல்கள் பின்னால வந்தது. அது அதிமுகவுக்கு பெரிய அளவில் எந்த விதமான சேதத்தையும் ஏற்படுத்தவில்லை. திருநாவுக்கரசர் போன்றவர்களை வெளியில வர்றதும் திரும்ப உள்ள போறதுமாக இருந்தாலும் கூட எந்த விதமான சேதத்தையும் ஏற்படுத்தவில்லை. இது 2ம் தனி. ஆனா அதே மாதிரி மறுமலர்ச்சி திமுக இருந்து 3 சட்டமன்ற உறுப்பினர்களை திமுக எடுத்துட்டு போச்சு 2006. அதற்கு பிறகு செஞ்சி ராமச்சந்திரன், எல்ஜி போனாங்க. அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு மறுமலர்ச்சி திமுகவினுடைய சில இதை பாதிச்சது உண்மைதான். அதாவது பழையன கழிதலும் புதியன புகுதலும் நடக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் சொன்னாலும் கூட அது ஓரளவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தி இருக்குங்கிறத புரிஞ்சிக்க முடியும். இந்த தேமுதிக நடந்த இந்த 2 நாட்களாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இதுல எந்த வகையில போய் பொருந்தோம்னு நினைக்கிறேன். இல்ல, இது வந்து வெற்றி தோல்வியை அந்த மக்கள் நல கூட்டணி தேமுதிக கூடிய விஜயகாந்த் அணின்னு அவங்க சொல்றாங்க. அவர்களுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற அளவுக்கான பாதிப்பை இது ஏற்படுத்தாது, அது உண்மை. ஆனால் கீழே வந்து நீங்கள் போய் வந்து ஃபீல்டு ஒர்க்குன்னு போகும்போது, களத்தில் போகும்பொழுது வந்து கண்டிப்பாக வந்து இவர்கள் இன்னும் நாளைக்கு எவ்வளோ பேர் வரப்போகிறாங்கன்னு தெரியல. 8 எம்எல்ஏக்கள் வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்கன்றாங்க. அவர்கள் வந்து வந்தாங்கன்னா கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறதுல இவங்களுக்கு என்ன சிக்கல் வரும்னு தெரியல. வாக்கு வங்கியை பொறுத்தவரையில் நான் முன்பு சொன்னதான், அதாவது வந்து உங்களுக்கு வந்து இவங்களுக்கு ஏற்கனவே அது செதஞ்சு போச்சு. அது ஒன்றும் ஒரு பெரிய கன்சிடபிளான ஒரு ஓட் பேங்க் கிடையாது. அது எப்போ நிரூபிக்கப்பட்டதுன்னா 2014 மக்களவைத் தேர்தல்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கு. இந்த 2 ஆண்டுகள் அவருடைய செயல்பாடுகளால் மறுபடியும் கீழே போயிருக்குது. ஆகவே இதை வந்து டிசைசிவாக வந்து உங்களுக்கு வந்து
அந்த முடிவை மாற்றக்கூடிய அளவுக்கான அந்த மாதிரி 2014க்கு பிறகும் கூட சிதைஞ்சு போன ஒரு கட்சியினுடைய ஆதரவுக்காகவா 3 தரப்பு இல்ல அது எங்கன்னு யானப்படுத்த குதிரை மாட்டணும். உங்களுக்கு 10% இருந்த வாக்கு வங்கிகள் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் படி பாத்தீங்கன்னா 5 to 6% அவர் கண்டிப்பாக இருக்கிறது. அதுல வந்து அவர் வந்து அது வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா திமுகவோட போயிருந்தாலோ அல்லது அண்ணா திமுகவோட போயிருந்தாலும், அண்ணா திமுக போக முடியாது, திமுகவோட போயிருந்ததுன்னா வந்து உங்களுக்கு வந்து அது வந்து அவர்களுக்கு வந்து அவங்களுக்கு திமுக பலமா இருந்திருக்கும். இவர்கள் தனியாக நிற்பதாலேயோ அல்லது மக்கள் நல கூட்டணியோட இருப்பதாலேயோ எவ்வளவு இடங்களை இவர்களால் வந்து வெல்ல முடியும் என்பது கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போல் சிஸ்டம், உங்களுக்கு 30% வரைக்கும் நீங்க வந்து யார் வராங்களோ அவங்க தான் வந்து முதல் முறை ஜெயிக்க முடியும். ஏன்னா சிஸ்டம் அந்த மாதிரி. நீங்க எல்லா தொகுதிகளையும் 20% 25% வாக்குகளை வென்றால் கூட ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாது. அந்த மாதிரியான சிஸ்டத்துக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது இவர் வந்து இப்ப வந்து இந்த மாதிரியான நடவடிக்கைகள், அது வாக்கு வங்கி குறைந்திருப்பது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சிக்கல் தான். இவங்களுக்கு வந்து இவரால ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ சந்திரகுமாரால பெரிய பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. பட் இன்னும் நிறைய பேர் வந்தாங்கன்னா வந்து உங்களுக்கு பிரச்சாரத்தில் வந்து அது வந்து ஒரு கண்டிப்பாக திமுக வந்து அவங்களை உபயோகப்படுத்துவாங்க. திமுக மேடைகளில் அவர்கள் இருப்பார்கள். இல்ல அப்படி வந்தாங்கன்னா அது வந்து திமுகவுக்கு பலகீனமாக இருக்கும். இது ஒரு கோணம் வந்துட்டா பிரச்சாரத்தில் பயன்படுத்துவார் என்று. ஏன்னா ஏற்கனவே இப்போ சென்ற முறையெல்லாம் பார்த்துருக்கோம், பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தி வடிவேலு அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தினார்கள். இன்றைய நிலைமை என்னன்றது தமிழக மக்கள் மிக நன்றாக தெரியும். அப்போ வந்து கட்சிக்குள்ளேயே மிகப்பெரிய கொந்தளிப்பு வரும். ஏன்னா காலங்காலமா அவங்க எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாலும் சரி, மந்திரி எல்லாம் கொடுப்பாங்கன்னு கூட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி கொடுக்கின்ற பொழுது ஒரு தொண்டர்களை உள்ள கட்டுக்கோப்பான கட்சியிலே புதிதாக வருகின்றவர்களுக்கு மேடையிலோ அல்லது சீட்டிலோ முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்ற பொழுது அது உட்கட்சியிலே மிகப்பெரிய பலகீனத்தை ஏற்படுத்தும். அதை வந்து லேசா நம்ம வந்து தலையிட முடியாது. ரெண்டாவது வந்து அந்த நீங்க சொன்ன மாதிரி அப்படிப்பட்ட ஒரு பலகீனமானவருக்காக வேண்டிய காத்திருந்தாங்களா? ஒரு தேசிய கட்சி அங்கேருந்து ஜவடேகர் வர்றாரு போறாரு, விமானத்தினுடைய சக்கரம் தேய்க்கூடிய அளவுக்கு தமிழகத்துக்கு வந்து போறாங்க. அதுக்காக வேண்டிய காத்திருந்தாங்க. அதுக்காக வேண்டிய வந்து கலைஞர் காத்திருக்காரு, படம் எழுதி எப்போ விட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு ஓட்டு இருக்கிறது என்பது இவங்க எல்லாருக்குமே தெரியும், கண்டிப்பாக தெரியும். ஆனால் அதை சிதைக்க வேண்டும் என்று முயற்சி செய்கின்றார்கள். ஆனா அது பலமா பலகீனமா என்று இந்த கட்டத்தில் நம்ம சொல்ல முடியாது. இன்னும் அதற்கு நாட்கள் இருக்கு. இன்னும் என்னென்ன மாற்றங்கள்லாம் வரும். சில நேரத்தில் வந்து நெகட்டிவா பாசிட்டிவா மாறும். அந்த மாதிரி கடந்த தேர்தலில் ஆகியிருக்கிறது. நெகட்டிவா பாசிட்டிவாக மாற்றுறதுக்கான ஆற்றலும் திறமையும் வலிமையும் இருக்கிறவங்களுக்கு மாறும். இருக்கிறவங்க அதை பத்தி அவங்க சந்திக்கணும். மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் அதை பத்தி சிந்திக்கணும், எப்படி பேசணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை வந்து வகுக்கணும். எல்லா இடத்துக்கும் ஒரு நபரை முன்னிறுத்தாமல் அது ஒரு என்ன எப்படி வந்து கூட்டாக இவங்க போறாங்களோ அது மாதிரி 4 பேர் வந்து பத்திரிகை சந்திப்பதுக்கு இவர் இருக்கட்டும். ஒரு சில நாட்களுக்காவது வைகோக்கு நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்போம். ஏன்னா பதட்டத்தில் டென்ஷன்ல வருகின்ற போது அவருக்கு நிறைய தகவல் வரும்போது மாற்று வருகிறது அல்லவா, தன்னை மீறி வருகிறது அல்லவா. அப்படி வந்து அவங்க சிந்திச்சு ஒரு செயல்பட்டாங்கன்னா அதுவே வந்து நெகட்டிவ் என்ன செய்யலாம், பாசிட்டிவாக மாற்றக்கூடும். நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருக்கிறோம். தேமுதிக இல்லாமல் தேர்தலை சந்திக்க திமுக பயப்படுகிறது என்கிற தோற்றத்தை தான் தேமுதிக உடைக்க எடுக்கப்படும் முயற்சிகள் வெளிச்சம் போடுகின்றன. இந்த கட்டுரையில ஹைலைட் பண்ணி ஒரு இல்ல அது முழுவதும் ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆனால் அது எப்படி புரிஞ்சுக்கணும்னா இந்த பிரச்சனையை ஆரம்பத்திலிருந்து திமுக அணுகிய முறை என்பது வந்து தவறு. ஏன்னா அவங்க தேமுதிக வந்துட்டா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை வந்து தொண்டர்கள் மத்தியிலும் மக்களிடமும் அவர்கள் தலைமை ஏற்படுத்தியது. கடைசியில் அது என்ன ஆச்சு, இல்லைன்னு ஆயிப்போச்சு. கலைஞரே அவ்வளோ ஒரு முதிர்ந்த தலைவரே வந்து பழம் நழுவி விழப்போதுனாரு 2 முறை அதை சொன்னார். ஆகவே அவர் வரலன்றது கண்டிப்பாக சைக்கலாஜிக்கலாக உளவியல் ரீதியாக திமுகவுக்கு ஒரு செட்பேக் தான், மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது அதில். பட் ஆக்சுவல் பிரச்சாரம் வந்து உங்களுக்கு துவங்க அதில் வந்து இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள், இந்த சந்திரகுமார் போன்றவர்கள் வெளியில் வருவது, வைகோவோட பேச்சுக்கள், இன்னும் மக்கள் நல கூட்டணி வரும் நாட்களில் எப்படி வந்து அவங்களுடைய பிஸ்னஸ் அவங்க கண்டக்ட் பண்ண போகிறாங்க, இதெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது ஆக்சுவல் கேம்பெயின் ஸ்டார்ட் ஆகும்போது கடந்த காலங்களைப் போல இருமுனை போட்டியாக உண்மையான எலெக்ஷன் ஃபீவர் மே 1ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் தான் நமக்கு ஆக்சுவல் எலெக்ஷன் கேம்பெயின். அது வரைக்கும் வந்து என்னென்ன இஷ்யூஸ் டெவலப் ஆக போகுது, இந்த ஹீட்டை சஸ்டெயின் பண்ண முடியுமா, அதை பொறுத்து தான் இதை சொல்லணுமே தவிர மற்றபடி இப்பொழுதே வந்து நீங்கள் அப்படி ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஆனால் தேமுதிக இல்லை என்பதால் திமுகவின் வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்ற கருத்து முற்றிலுமாக ஒதுக்கி தள்ள முடியாத, அதில் கண்டிப்பாக ஓரளவுக்கு உண்மை இருக்கக்கூடிய கருத்து தான். நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதான் தேமுதிகவை ஒதுக்கிவிட்டு வரக்கூடிய தேர்தலில் எதிர்கொள்வது என்பது சிரமமான ஒன்று. அதனுடைய கண்டிப்பாக பாதிப்பு இருக்கிறது. இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா அந்த மக்கள் நல கூட்டு இயக்கத்தினுடைய அந்த தலைவர்கள் அவங்க எப்படி அடுத்து வரக்கூடிய நாட்களை எப்படி எதிர்கொள்றாங்க, எப்படிப்பட்ட வியூகம் வைக்கிறாங்க, பத்திரிகையாளர் எப்படி சந்திக்க போறாங்க, இது மாதிரி முக்கியமான இஷ்யூ பேஸ்டு பிரச்சனை எப்படி எடுப்ப போறாங்க அப்படிங்கறது நல்ல ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த மைனஸை வந்து பிளஸ்ஸா மாற்ற முடியும். அப்படி இல்லாம வழக்கமாக உள்ள இன்றைக்கு உள்ள போக்கு தொடர்மையானால் அது ஒரு மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்தி விடும் அப்படிங்கிறத நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்க எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.